இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பொண்ணை கட்டி கொடுத்துட்டா அவளுக்கு எல்லாமே மாமியார் தான். அதனால எப்பயும் வந்து அம்மா பொண்ணுன்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்காதீங்க. என்னங்க பேசுறீங்க? பெத்தவளை விட ஒரு பொண்ணு மேல மாமியாருக்கு என்னங்க உரிமை வந்துட போகுது? அம்மா, பாக்குறதுக்கு பெரிய வீட்டு ஆளு மாதிரி இருக்கீங்க. நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு அம்மா கிட்ட பேசக்கூடாதா? என்ன இருந்தாலும் அவ மேல உரிமை உள்ளவ மாமியாரை விட பெத்தவ தானே. கல்யாணம் ஆனதும் பிறந்து விட்டு சொன்னாலும் விட்டு போயிடுமா? அப்படி என்ன அம்மாவை விட மாமியார் வசதியா போயிட்டாங்க? ஒரு பொண்ணுக்கு அம்மா முக்கியமா இல்ல மாமியார் முக்கியமா? நீங்களே சொல்லுங்கம்மா. எப்பவுமே பெத்தவங்களுக்கு அப்புறம் தான் மத்தவங்க. என்னைக்குமே ஒரு பொண்ணு அவங்க அம்மாவால தான் உரிமை கொண்டாட முடியும். குடுங்கோ, யார் பேருக்கு அர்ச்சனை? அம்மா பேருக்கே பண்ணிடுங்க. ஏன் வானதி, அம்மா, இந்த மாதிரி அம்மாவா இல்ல மாமியாரான்னு முடிவெடுக்கிற நிலைமை வந்தா நீ என்ன சொல்லுவ? அம்மா, பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க, சாமி கும்பிடுங்க. வசுந்தரா, வசுந்தரா, இங்க பாரு. நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, கார்த்திக் வானதி விவாகரத்து சம்பந்தமா கோர்ட்ல இருந்து வந்த நோட்டீஸ். இந்த மொத்த குடும்பத்தையும் கதிகலங்க வைக்கிறதுக்கு நம்ம கையில பெரிய ஆயுதம் சிக்கி இருக்கு. இது சாதாரண ஆயுதம்லாம் இல்ல, வெடிகுண்டு. கார்த்திக்கும் வானதிக்கும் விவாகரத்து சம்பந்தமா கோர்ட்ல இருந்து வந்திருக்கிற 3வது நோட்டீஸ். இந்த வெடிகுண்டை வச்சு இந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேர் தலையும் வெடிக்க வைக்கணும். கார்த்திக், வானதி, ராஜேஸ்வரின்னு என்ன பிடிக்காதவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் இந்த வெடியில செத்து போகணும். இந்த வீடு, இந்த சொத்து, இது எல்லாத்துக்கும் ஏன் பொண்ணு ஆர்த்தி அதிபதி ஆகணும். அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும். அது கண்டிப்பா நடக்கும். நான் அதுக்காக தானே வந்திருக்கேன். என்னாச்சுமா? அடடடடடடா, ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி கேக்குறாரு பாருங்க உங்க புள்ள. வானதிய விவாகரத்து பண்ண விண்ணப்பம் அமைச்சிருக்கீங்க. நேர்ல ஆஜராக சொல்லி 2 தடவை நோட்டீஸ் வந்திருக்கு. நீங்க போகல. இப்ப 3வது தடவையா நோட்டீஸ் வந்திருக்கு. நீங்க போக மாட்டீங்க. வானதிக்கு விவாகரத்து கிடைச்சதும் என் பொண்ணை இந்த வீட்டை விட்டு துரத்திருவீங்க. அது எங்க போகும்? கடவுளே, நான் நல்ல வேலையா இங்க வந்தேன். நான் சரியான நேரத்துல என் பொண்ணு சந்திக்க வந்தேன். இல்லனா அவ வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? சம்பந்தி, இது என்னன்னு எனக்கு புரியல. கார்த்திக்கும் வானதிக்கும் பிரச்சனை இருந்துச்சு. அவளை பிடிக்காம கார்த்திக் டிவோர்ஸ் வரைக்கும் போனா. ஓ, அப்ப ஒத்துக்கிறீங்க. கையில குழந்தையோட இருக்கியா? இருக்கியா? இல்லையே. இன்னும் சாந்தி முகூர்த்தம் கூட நடக்கல. நீ சந்தோஷமா இருக்கியா? நீ வேண்டான்னு டைவர்ஸ் வரைக்கும் உன் மாப்பிள்ள போயிருக்காரு. பார்த்துட்டு உன் மாமியார் பேசாம தானே இருந்திருக்காங்க. இங்க பாரு, நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உன் புருஷன் அவங்க அம்மா பேச்ச கேக்குற பையனா இல்லையா?
அம்மா பேச்ச கேக்குற பையன் உன் விஷயத்துல மட்டும் கேக்கலையா? இல்ல உன் மாமியார் விவாகரத்து வேண்டாம், நம்ம குடும்ப விஷயம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டான்னு சொல்லலையா? உங்களை சந்தி சிரிக்க வைக்கிறேன். பெரிய மனுஷி, பெரிய பிசினஸ் மேக்னெட், அப்படி இப்படின்னு உங்களை பெருசா நினைச்சிட்டு இருந்தேன். உங்க எல்லார் முகமுடியையும் சேர்த்து கிழிக்கிறேன். என் மக வானதிய உங்களுக்கு நிகரா வாழ வச்சு காட்டுறேன். மா ஏய், நான் உனக்கு நல்லது செய்யறேன். உன்னை பெத்தவ சொல்றேன், பெட்டிய கட்டிட்டு ரெடியாரு. காலையில நாம இங்க இருந்து கிளம்புறோம். என்னமா ஏதோ சொல்றீங்க? நான் பேசுறது உண்மைங்க. என்ன சமாதானப்படுத்த யாரும் வர வேண்டாம். வானதி, நீ மட்டும் என் கூட வரல, நான் இங்கேயே செத்து போயிருவேன். இருபத்தி 3 வருஷம் வேதனை போதும். இனியும் என் மக வாழ்க்கையை எண்ணி நான் வருந்தணும்னா அதுக்கு சாவே மேல். அப்போ இதுக்கு முன்னாடி வந்த 2 டிவோர்ஸ் நோட்டீஸையும் யார் வாங்கினா? ஐயோ, எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. சம்பந்தியமா, சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. 2 நோட்டீஸ் முன்னாடி வந்திருக்குன்னா அத யார் வாங்குனாங்க, என்ன பண்ணாங்கன்னுலாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நோட்டீஸ் வந்துச்சுல, அத நீ பார்த்தயில, அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம யாருக்கிட்ட காட்டணுமா அவங்க கிட்ட மட்டும் காட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு அழுது ஒப்பாரி வச்சிருக்க. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன நடக்கும்ங்கிற அறிவு கூடவா உனக்கு இல்ல? ஏங்க, நானே என் புள்ள வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கவலையில கதி கலக்கி போயிருக்கேன். நீங்க என்னடா நான் 3வது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி இப்படி எல்லாம் பேசுறீங்க. என் புள்ள வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற பதட்டத்துல எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இப்படி எல்லாம் ஆகும்னு நான் என்ன கனவாங்க கண்டேன். அப்பா, அம்மா ஒன்னும் சொல்லாதீங்க. நடந்ததுக்கு அவங்க எப்படி பொறுப்பாவாங்க? அம்மா மேல எந்த தப்பும் இல்லப்பா. பாரு, இப்ப கூட வானதி உனக்கு தான் சப்போர்ட் பண்றா. அவளுக்கு போய் இப்படி எல்லாம் ஆயிருக்கே, அத நினைச்சாதான் என்னால தாங்கிக்க முடியல. நம்ம எவ்வளவு சொல்லியும் வானதி அம்மா சாந்தமால. இப்ப என்னதான் பண்றது? அத பத்தி யோசிக்காம ஒருத்தர் குறை சொல்லி யாருக்கு என்ன பிரயோஜனம்? இனி என்ன செய்யணுங்கிறத பத்தி மட்டும் யோசிங்க. இதுல யோசிக்க என்ன இருக்கு? சம்பந்தி சொன்ன மாதிரி வானதி அவங்க கூட போகட்டும்.